தரம் தாழ்ந்த அரசியலில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தனியார் மண்டபத்தில் அமமுக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மறைந்த அம்மா ஆகியோர் கட்டிக்காத்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அடமானம் வைத்துவிட்டார் என்றவர், தேர்தலில் போட்டியிட்டு வெல்ல முடியாது என்பதால் விஜய் தலைமையை ஏற்கவும் எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என கடுமையாக விமர்சித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளராக உள்ள கோதண்டபாணியை அறிவிக்கிறேன் என தெரிவித்தார். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, ஆடு நினைவுன்னு ஓனாய் அடுத்த கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வந்தீங்க. ஏன்னா சொல்லுங்க, எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த அரசியல். இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறவர்களாக அவர் பேசி வருகிறார். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தெரிய வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர், ஆண்டிமடம் ஆகிய பகுதிகளில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்தை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இதனையடுத்து புங்கக்குழி, ஆதனூர் அருகே மருதையாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் அரியலூரில் இருந்து ஆதனூர் வரை பேருந்து சேவைகளையும் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், தீபாவளி பண்டிகைக்கு தனியார் பேருந்துகளை வாடகை முறையில் எடுத்து இயக்குவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது என்றும், ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அந்த ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தாவேக கூட்டணி குறித்து பேசி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், எடப்பாடி பழனிசாமி எங்காவது ஒரு வசந்தம் கிடைக்காதா என பார்ப்பதாக பதிலளித்தார். தாவேக கொடிகள் காட்டப்படும் போது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டதாக இபிஎஸ் கூறுகிறார். ஆனால் தாவேக சார்பில் இதுவரை கூட்டணி குறித்து யாரும் சொல்லவில்லை என்று சண்முகம் விளக்கமளித்துள்ளார். இதற்கிடையில் நேற்றைக்கு ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நான் ஆவணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்து நிர்வாகிகளோடு பேசியிருக்கிறேன். அவர்களும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தனியார் நிறுவனங்கள் இருக்கின்ற நிலையில் ஒரு 10 பேர் இது போன்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். நாளைக்குள் அவர்கள் அந்த கட்டணத்தை குறைக்காவிட்டால் அந்த பேருந்துகள் மீது தீபாவளிக்கு முன்பாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட மக்கள் கோரிக்கை மற்றும் தொழில் பாதுகாப்பு சிறப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டில்லி பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்திற்கு பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தாவேக அதிமுக கூட்டணி குறித்து இபிஎஸ் பேசி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே கொள்கை முடிவாக ஏற்கப்பட்டு விட்ட நிலையில் தங்களுடைய கொள்கை எதிரியாக பாஜகவை விஜய் கூறியுள்ள பொழுது அவர்கள் எப்படி கூட்டணி அமைக்க முடியும் என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் தாவேக அதிமுகவில் இணையும் என்றால் பாஜகவை அதிமுக நிராகரிக்கிறதா என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்ல வேண்டும் என்றும் பேசினார். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர் திபிரி செட்டி நாராயணசாமி. இவரை நேற்று இரவு அப்பகுதியில் உள்ள திரையரங்கம் அருகே மர்ம நபர்கள் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ரத்த வெள்ளத்தில் இருந்தவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் திபிரி செட்டி நாராயணசாமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில், புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வரும் மேக வெங்கடேஷ் ராவ் என்பவரிடம் நாராயணசாமி மற்றும் அவரது உறவினர்கள் 3 பேர் 3 லட்சம் ரூபாய் சீட்டு கட்டியுள்ளனர். சீட்டு முடிந்தும் வெங்கடேச ராவ் பணத்தை திருப்பி தராததால் ஆத்திரத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற நாராயணசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் கைதாகி 280 நாள் கழித்து ஜாமீனில் வெளிவந்த நாராயணசாமி நேற்று மாலை காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு சென்றபோது வெங்கடேச ராவின் மகன் மொக்க ஆனந்த் கொலை செய்துவிட்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.
தமிழில் வெளியாக உள்ள 2 திரைப்படங்களும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என நடிகை கீர்த்தி ஷெட்டி பேட்டியளித்துள்ளார். 100 ஆண்டு பாரம்பரியமிக்க பீமா ஜுவல்லரி வேலூர் கிரீன் சர்க்கிள் அருகே தனது புதிய ஷோரூமை திறந்துள்ளது. இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபல திரைப்பட முன்னணி நடிகை கீர்த்தி ஷெட்டி, பீமா ஜுவல்லரி தலைவர் கோவிந்தன் மற்றும் பீமா ஜுவல்லரி ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் புதிய ஷோரூமை திறந்து வைத்தார். முன்னதாக ஷோரூம் திறப்பு விழாவுக்கு வருகை தந்த நடிகை கீர்த்தி ஷெட்டியை காண வந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய கீர்த்தி ஷெட்டி, ஆக்சுவலா இப்போ டிசம்பர்ல எனக்கு 2 ரிலீசஸ் இருக்கு. ஒன்னு வந்து வாவாத்தியார் கார்த்தி சாரோட, ரெண்டாவது பிரதீப் ரங்கநாதன் சாரோட LIKன்னு லைக். So I hope people love it and this is going to be my Tamil debut. ஆக்சுவலா இப்போ டிசம்பர்ல எனக்கு 2 ரிலீசஸ் இருக்கு. ஒன்னு வந்து வாவாத்தியார் கார்த்தி சாரோட, ரெண்டாவது பிரதீப் ரங்கநாதன் சாரோட LIKன்னு லைக். So I hope people love it and this is going to be my Tamil debut. So adu vandu it's very special for me. So I hope people will like it. மேட்டூர் அருகே சென்றாய பெருமாள் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே பெரிய சோரகையில் உள்ள அருள்மிகு சென்றாய பெருமாள் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் செய்தார். புரட்டாசி மாத சிறப்பு பூஜையில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கி கோயில் நிர்வாகம் சார்பில் மரியாதை வழங்கப்பட்டது. அதிமுக கூட்டத்தில் தாவேக கொடியை காட்டினால் கூட்டணி உருவாக்கி விடுமா என்று திருநாவுக்கரசர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவில் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு கையெழுத்து இயக்க பணிகள் குறித்து திருச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், பொதுமக்களிடம் விலக்கி கூறி தமிழகத்தில் 1 கோடி பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்த ஏற்பாடு செய்து வருவதாக கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து நீடித்து வருவதாக தெரிவித்த அவர், கூட்டணி குறித்து யாரும் கருத்து கூற வேண்டாம் என்று கூறினார். அதிமுக கூட்டத்தில் தாவேக கொடியை காட்டினால் கூட்டணி உருவாக்கி விடுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், இது சில விஷமிகள் செய்யும் வேலை என்று சாடினார். எலிக்காய்ச்சலால் பாதிப்படைந்தோர் நலமுடன் உள்ளதாகவும் எலிக்காய்ச்சல் கண்டறியப்பட்ட பகுதிகளில் தீவிர ஆய்வு நடத்த உத்தரவிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்தார். நெல்லை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற பஞ்ச் போலியோ சொட்டு மருந்து முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் ஆகியோர் தொடங்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சித்தலைவர், நெல்லை மாவட்டத்தில் 948 மையங்களில் சொட்டு மருந்து வழங்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் எலிக்காய்ச்சல் பரவிய கல்லூரி வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு குளோரினேஷன் சரிவர இல்லாததால் நோய் பரவல் ஏற்பட்டதாக தெரிவித்த ஆட்சித்தலைவர், எலிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்ட கல்லூரி வளாகத்தில் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் நல்ல நிலையில் உள்ளதாக தெரிவித்த ஆட்சித்தலைவர், வடகிழக்கு பருவமழையொட்டி தொற்றுநோய் பரவாமல் இருக்க குடிநீரை காய்ச்ச பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், டெங்கு காய்ச்சல் உள்ளிட்ட எவ்விதமான காய்ச்சல் பாதிப்பும் நெல்லை மாவட்டத்தில் இல்லை என்று தெரிவித்தார். வறட்சியான வைரவன் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பியதுதான் அதிமுகவின் சாதனை என்று எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் கொண்டார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வைரவன் ஏரி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, 100 ஏரி நிரப்பும் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டி தானே தொடங்கி வைத்ததாகவும், 53 மாத காலமாகியும் திமுக அரசு இந்த திட்டத்தை முடிக்கவில்லை என்றும், 59 ஏரிகள் தான் இந்த திட்டத்தில் நிரம்பியுள்ளது, மீதியுள்ள ஏரிகள் வறண்டு காணப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். வறட்சியான வைரவன் ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பியதுதான் அதிமுகவின் சாதனை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, தாவேக தொண்டர்கள் அதிமுக கூட்டத்திற்கு வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு விமர்சனம் செய்வதாக சாடினார். தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு எனவும், தருமபுரி, சேலம், தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல் ஆகிய 12 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.